பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தரே ஆவியானவர். சகோதர சகோதரிகளே, கர்த்தரே ஆவியானவர். ஆவியாயிருக்கிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்றால், நம்முடைய கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்றால், நம்முடைய கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறாரா? இல்லை, அவர் எங்கும் இருக்கிறார். அதனால்தான் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் சுவிசேஷத்திலே படிக்கிறோம். அவர் எங்கும் இருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம்தான் வந்திருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். ஆமென். ஆவியாக இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. ஆம் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஒரு கர்த்தருடைய ஆவிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே விடுதலை உண்டு. பாடுறதுல விடுதலை, ஜெபம் பண்ணுறதுல விடுதலை, ஆராதிக்கிறதுல விடுதலை, நம்முடைய உள்ளான மனுஷனில் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை, உள்ளத்தில் ஒரு பெரிய ஆவியானவருடைய விடுதலை, பரலோகத்தின் விடுதலை, வல்லமையான ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவராக இருக்கிறார். அவர் விடுதலை தர்றார், விடுதலை தான் நடத்துகிறார். ஆவியானவரால் நமக்கு விடுதலை தர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் தருகிற விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களை விடுவிப்பார். இதுவரை உங்களை விடுவித்தார் இல்லையா? இன்னும் விடுவிப்பார். பல காரியங்களை உங்களை விடுதலையாக்கி சாட்சியாக நிறுத்துவார். அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. ஒரு பெரிய விடுதலை உங்களுடைய பிள்ளைகள் காண்பதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இரத்தத்தில் மறைத்து கொள்ளுங்க. ஆவியானவருடைய விடுதலைக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.